Hi viewers, welcome to VV Kings Activity சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வெங்காய போண்டா ரெசிபி தான் பார்க்க போறோம். ரோட்டு கடைகள்ல போடுற மாதிரியே ரொம்பவே கிறிஸ்பியான போண்டா வந்து எப்படி வீட்லயே போடலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 5 பெரிய வெங்காயத்தை இந்த அளவுக்கு நீட்டமா கட் பண்ணி அதை ஒரு பாத்திரத்துல வந்து தட்டி வச்சிருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு துருவினை இஞ்சி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 4 பல் பூண்டை இடித்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 3/4 பவுல் அளவுக்கு கடலை மாவு வந்து சேர்த்துருக்கேன். 5 பெரிய வெங்காயம் எடுத்திருந்தோம்ல, அதுக்கு 3/4 பவுல் அளவுக்கு கடலை மாவு வந்து கரெக்டாக இருக்கும். 1/2 பவுல் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் கலர் பொடி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கலர் பொடி வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கு பதிலாக காஷ்மீரி சில்லி பவுடர் கூட நீங்கள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா வந்து நம்ம பிணைஞ்சு எடுத்துடலாம். இந்த அளவுக்கு பிணைஞ்சு வச்சாச்சு. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம். உப்பு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போது சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்து வச்சிடலாம். உங்களுக்கு பருப்பு வடைக்கு எப்படி தட்டுவோமோ அதே மாதிரி நீங்கள் தட்டி போட்டுக்கலாம். இல்லை ரவுண்டாகவும் நீங்கள் தட்டி போட்டுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தேன். எண்ணெய் நல்லாவே ஹீட் ஆயிடுச்சு. ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இப்போ வடையை போட்டுடலாம். வடையை போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து லைட்டாக பரட்டி விட்டுறலாம். இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா செவந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அப்படியே எடுத்துடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான கிறிஸ்பியான வெங்காய போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். நம்மளோட சேனல்ஸில் வர்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.